உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஒரு பிரச்சனையில இருக்காங்க. அந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் ஒரு பாதுகாப்பான இடம் வேணும். அதான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். பிரச்சனை தீரணும்னா காசி ராமேஸ்வரன் போக சொல்ல வேண்டியதானே? இங்க எதுக்காக கூட்டு வந்த? அப்படிலாம் தனியா போக முடியாது பாட்டி. அப்ப அவங்க வீட்டு பிரச்சனையை அவங்க வீட்டுல தீர்க்க வேண்டியதானே? இங்க எதுக்கு வரணும்? மாமா, எல்லாத்துக்கும் தயவு செஞ்சு குறுக்க வராதீங்க. அதான் சொன்னேன்ல, ஒரு பாதுகாப்பான இடம் வேணும்னு. புரிஞ்சுக்க மாட்டீங்களா? இங்க இருக்கிற பிரச்சனை பத்தாதான் மச்சான், புது பிரச்சனை வர தேவையா? ஜனனியவே விரட்டி விடணும்னு இருக்கும். இதுல அவங்க ஃப்ரெண்டோட அம்மா வேறையா. அண்ணே, அவ்வளவு முக்கியமானவங்களா இருந்தா வேற எங்கேயாவது தங்க வைக்கலாம்ல? ஏன் நம்ம வீடு எவ்வளவோ இருக்கு, இந்த வீட்டுல தான் இருப்பாங்களாமா? வேற எங்க இருந்தாலும் அவங்களுக்கு சேஃப்டி இல்லம்மா. அதுக்காக இங்க கூட்டிட்டு வந்துருவியா? எந்த நம்பிக்கையிலடா அவங்களை இங்க கூட்டிட்டு வந்த? உங்க அப்பா கிட்ட கேட்டியா இல்ல என்கிட்ட கேட்டியா? கூட்டிட்டு வந்து நிக்கிற, நான் ஒத்துக்க மாட்டேன். பாட்டி, அவங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லை. கொஞ்ச நாள் நம்ம கூட இருக்கட்டுமேனு நான் தான் சிவா கிட்ட சொல்லி கூட்டிட்டு வந்தேன். அப்போ இது உன் ஐடியாவா? சிவாவை சம்மதிக்க வச்சுட்டா எங்க தங்க வச்சிட முடியுமா? ஏய், நீ சும்மாவே இருக்க மாட்டியா? ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பியா? சான்ஸே இல்ல ஜனனி. பார்த்தல, மாசா எதிர்க்கிறாங்க. வேண்டாம், போயிடு. சொன்னா கேளுங்க, நான் வாக்கு கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்களாம் இந்த மாதிரி பேசுறதும் அவங்கள திருப்பி அனுப்புறதும் அது எனக்கு தான் அசிங்கம். தயவு செஞ்சு வழி விடுங்க. என்ன சிவா, உன்னை மட்டும் வச்சு சொல்ற? ஒரு முடிவை நீ மட்டும் எடுத்தா போதுமா? இந்த வீட்ல மத்தவங்க கருத்தெல்லாம் முக்கியம் இல்லையா? எல்லா விஷயத்துக்கும் அது தேவையில்லை. இது சரிப்பட்டு வராது. இப்போ ஃப்ரெண்டோட அம்மா வருவாங்க, அதுக்கப்புறம் வேற யாராவது வருவாங்க. சும்மா கற்பனை அடிக்கிட்டே போகாது. என்ன இங்க பாருங்க, அவங்க நம்மள நம்பி வந்திருக்காங்க. தடுக்காம வழி விடுங்க. மச்சான், முடியாது. ரம்யா சொன்ன மாதிரி இப்ப சித்தி வருவாங்க, அப்புறம் ஒரு அத்தை வருவாங்க. இப்படியே பேசிட்டு இருக்கணும்னா இருங்க, ஆள விடுங்க. வாங்கம்மா. டேய், முடியாதுடா. இது என்ன சத்திரமா சாவடியா? வெளில போங்க. உங்கள்கிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனமே இல்லை. அம்மா, அம்மா. அம்மாவும் அப்பாவும் கல்யாணத்துக்காக திருவனந்தபுரம் வரைக்கும் போயிருக்காங்க. தம்பி, வேண்டாம் தம்பி. நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க குடும்பத்தோட இருக்கீங்க, நான் ஒரு ஆள் தானே. நான் பாத்துக்கிறேன் தம்பி. என்னால நீங்க கஷ்டப்பட வேண்டாம். அம்மா, அவன் இப்படிதாம்மா பேசுவாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. நீங்க என் கூட வாங்க. ஜனனி, உள்ள கூட்டிட்டு வா. பாட்டி. ஏய், நில்லுடா. என்னை தாண்டி நீ அவங்கள கூட்டிட்டு போக முடியாது. போவேன். அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் நான் பேசிக்கிறேன். அத அப்ப பாத்துக்கலாம். இப்போ உள்ள விட மாட்டேன். மச்சான், சான்ஸே இல்ல. எங்களை மீறி உள்ள போக முடியாது. பாட்டி, சொன்னா கேளுங்க பாட்டி. முடியாதுடா. விட மாட்டீங்களா? நானும் பாக்குறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.